ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியில் ஒரு கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காருன்னா, வண்டி தம்பி ஒரு 2 பேர் போகும்போது வண்டியில் வந்து ஒரு சவுண்டு வருதுப்பா, வண்டி ஒரு மாதிரி இழுத்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. நான் பிரித்து பார்த்துருக்கோம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெல்ட் வந்து எந்தளவுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு பெல்ட் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் லாங் போகும்போதோ ஏதோ இது பண்ணும்போதோ உங்களுக்கு கண்டிப்பாக பெல்ட்டு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பெல்ட்டை மாற்றிட்டு புது பெல்ட்டில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதான் பழைய பெல்ட்டு. இந்த பெல்ட்டில் நான் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். புது பெல்ட் ஆல்ரெடி நம்ம வாங்கி ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா புது பெல்ட் மாட்டியாச்சு. எப்பயுமே ஒரு பெல்ட் மாட்டும்போது கண்டிப்பாக லூஸாக இருக்க தான் செய்யும். இப்போ பாருங்க பெல்ட் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பழைய பெல்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ புது பெல்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த பெல்ட் வந்து எதனால் அப்படி ஆகும் அப்படின்னா, அந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஓரம் ஃபுல்லாகவே நல்லா தேஞ்சிருக்கும். இது தேஞ்சனால என்ன பண்ணுன்னா பெல்ட்டு லூஸ் ஆகி ஓடும். சப்போஸ் நீங்கள் எங்கேயா லாங் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா இந்த பெல்ட்டு கட்டாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக மாற்றுறது எப்போயுமே நல்லது தான். இப்போ வந்து பெரிய வண்டிகளுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் வந்து செயின் ஸ்ப்ரைடு இந்த மாதிரி வரும். அது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் டைட் பண்ணுவோம், க்ளீன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்குவோம். அது ஒரு அதிகபட்சம் வந்து 18,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். அதே மாதிரி தான் இந்த பெல்ட்டும். ஆனால் அந்த ஸ்கூட்டிக்கு வந்து இந்த பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எப்போயுமே ஒரு வண்டியை சர்வீஸ் விட்டீங்க அப்படின்னா ஸ்டோரூமில் ப்ராப்பராக ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னா பெல்ட் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லைஃபாக கிடக்கணும்.